அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். மாசி மாதம்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் இடமான கும்ப ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் என்ன? அந்த மாற்றங்களால நமக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா? அது ஏன் சூரியனோட பயிற்சி? சூரியன்கிறது ஒரு குடும்பத்துக்கு தலைவர் மாதிரி, ஒரு நாட்டுக்கு தலைவர் மாதிரி. அந்த தலைமை நமக்கு சாதகமா இயங்க போதா பாதகமா இயங்க போதா? தலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நல்லவங்களா தெரியுமா இல்ல டிஸ்டர்பன்ஸா தெரியுமா அப்படிங்கிறத பத்தி சகலத்தையும் இந்த பயிற்சி நமக்கு சொல்லும். அப்படிங்கும் போதுல நமக்கு இந்த நேரத்துல பதவி ஒரு சார்ந்த விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கறதுக்கு தான் இந்த மாசி மாத பலன்கள். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் பயணிக்கிறார். அதோட ராசிக்கு 8ஆம் இடத்தை சூரியன் பார்க்கிறார். அப்படின்னா என்ன? கோட்டை கேசு வில்லங்கம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தன்மையும் இல்லை, பாதகமான தன்மையும் இல்லை. ஏன்? உங்க ராசியாதிபதியோட சனியோட சூரியனோட இணைகிறார். அப்படின்னா என்ன? உங்களை தேடி இந்த நேரத்துல கோட்டை கேசு சார்ந்த விஷயங்கள், பைனான்ஸ் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்பு நிகழும். ஏன்னா எடுத்தோடனே நெகட்டிவா சொல்றேன்னு கேக்குறீங்கன்னா, ஏன்னா 8ஆம் அதிபதி உங்க ராசியாதிபதியோட இணைகிறார். அப்படிங்கும் போதுல என்ன? கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியும் சனிதான். அது சனியோட யாரு? 8ஆம் அதிபதி இணைகிறார். அவங்க 2 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்தை பாக்குறாங்க. கஷ்டம். ஊரை விட்டு ஓடிடலாமாங்கிற தன்மை கூட நிகழும் சமயத்துல. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடம்ங்கிறது எப்படின்னா மறைந்து வாழக்கூடிய தோற்றத்தை கொடுக்காது. அந்த தோற்றத்தை உங்க ராசி அதிபதியும் பார்க்க, ராசிக்கு 8ஆம் அதிபதியை சேரும் போது என்ன ஆகும்? அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும். அதாவது வருமானம் பண்றதை பூரா இந்த பக்கம் செலவு பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி நிகழும். இல்ல கடன் வாங்கி இருக்கிறவங்களாம் கடன் கட்ட முடியாத சூழ்நிலை நிகழும். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயம் ஒண்ணு உங்களுக்கு நடக்கும் இந்த மாசத்துல. அது மட்டும் தானா? பாசிட்டிவா எதுவும் இல்லையான்னு கேட்டா பாசிட்டிவ் இருக்கு. அதுவும் செலவு பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் இப்படி செலவே இழுக்கிறேன்னு கேக்குறீங்களா? உங்க ராசியாதிபதி 8ஆம் அதிபதியோட இணைகிறார். அடுத்தது உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறார். அதாவது 3, 5 பரிவர்த்தனை, அப்படிதான் சொல்லணும். பரிவர்த்தனையா இருந்தாலும் 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் தான் வலுவா ஸ்ட்ராங்கா இருக்காரு. 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பக்ரம் ஆகுறாங்க. அதாவது தொழில் நல்லா இருக்கும். மாசம் ஆரம்பிக்கும் போது தொழில் சூப்பரா இருக்கும். 15 தேதிக்கு அப்புறம் தொழில் மந்த நிலை ஏற்படும். மாசி மாசம் ஆரம்பிக்கிற தொழில் சூப்பரா இருக்கும், ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும். 15 தேதிக்கு மேல மந்த நிலை நிகழும். அந்த மந்த நிலை செலவுகளை அதிகரிக்கும். அந்த 12ஆம் அதிபதியோட வேலையை தெளிவா பார்த்து விட்டு போயிடும். மருத்துவம் சார்ந்த துறையிலையும் அரசாங்க கவர்மெண்ட் அந்த வக்கீலு, ஜஸ்டிஸ் இந்த மாதிரி துறையிலையும் இருக்கிறவங்களா இருந்தா பாதிப்பு நிகழாது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையே வாழ்க்கை, பிரச்சனை சார்ந்த இடத்துலயே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க பாதிப்பான தன்மையில போக மாட்டீங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸ் செக்டார்ல இருக்கிறவங்க, ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இல்லை. கொடுத்த பணத்தை உடனே கொடுக்க மாட்டாங்க, வேற எதுவும் நடக்காது. இப்ப 10ஆம் தேதி ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னாங்கன்னா 10ஆம் தேதி வராது, 18ஆம் தேதி வரும். 10 நாள் 8 நாள் தள்ளி போகும். இந்த மாதிரி தன்மை நிகழும். அதாவது எல்லாமே தாமதப்படுத்தும். உங்களுக்கு தாமதமா இது பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நிகழும். மற்றபடி நெகட்டிவா நடக்குமான்னு கேட்டா நெகட்டிவா இதுதான் நெகட்டிவா நான் நினைக்கிறேனே ஒழிய மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தாமதப்படுத்தும், தடைப்படுத்துமே ஒழிய நெகட்டிவா கொண்டு போய். ஜனனகால ஜாதக அமைப்பே நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஒன்னும் ஊரை விட்டு வெளியில போக வைக்கும், இல்லையா பேச முடியாத சூழ்நிலையில உங்களுக்கு சூழ்நிலை. வெளிநாட்டுல இருக்கிற மகர ராசினருக்கு அற்புதமான யோகங்க. இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா வெளிநாட்டு மகர ராசினருக்கு இந்த மாசி மாசம் சூப்பர் யோகம், எந்த குறையும் இருக்காது, நல்லா இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ற மகர ராசினருக்கு சூப்பரா இருக்கும். கார் ஷோரூம்ல மேனேஜராவோ இல்ல கார் ஷோரூம்ல எம்ப்ளாயியாவோ இருக்கீங்க, அதாவது வண்டி வாகனத்தை பழுது பார்க்கிறவங்களா இருக்கீங்க, சூப்பரா இருக்கும்.
அதே மாதிரி ஆட்டு வியாபாரியா இருக்கீங்க, மாட்டு வியாபாரி, அதாவது விற்கிறோம், அந்த மாடு ஆடு சார்ந்த விஷயத்த விற்கிறேன், ஒரு இடத்த நான் விற்கிறேன் அப்படிங்கிற தன்மையில இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்? உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி தான் பலமா இருக்காரு இந்த நேரத்துல. 12, 8 பலமா இருக்கு. அப்படிங்கும் போது என்ன நடக்கும்? ஒன்ன உங்கள்ட்ட இருந்து பிரிச்சு வச்சா சரி. ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுதுன்னா அதை பூரா தைரியமா இந்த நேரத்துல பண்ணும். இப்ப ஆல்ரெடி வண்டி வாங்கியிருக்கீங்க, அந்த வண்டியை விற்கணும்னு நினைச்சா இந்த நேரத்துல நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், உண்மையிலே நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஆடை விற்கணும்னு நினைக்கிறீங்களா? அது நல்லா இருக்கும். ஒரு பூமி வறண்ட பூமியா இருக்கியா, இந்த வறண்ட பூமியில எந்த பண்ணாலும் நல்லா இருக்க முடியும், அதை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவா ஒரு விஷயத்த நெகட்டிவா பண்ணணும்னா நல்லா இருக்கும், பாசிட்டிவா மாத்திக்கலாம். வறண்ட பூமியை விற்கிறது மாதிரி இருக்கட்டும், இல்ல ஆடு மாடு விற்கிறதா இருக்கட்டும், இல்ல வண்டி வாகனத்தை விற்கிறதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது இருக்கு, மருத்துவம் சார்ந்த செலவு இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன், இது நடக்குமான்னு கேட்டா இது நடக்கும். மருத்துவம் சார்ந்த செலவு தான் நெகட்டிவா நம்ம யோசிக்கிறோமே. அதே மாதிரி நகை வாங்கலாம், இது பண்ணலாம். நகை வாங்கி பொட்டிக்குள்ள வச்சுக்கலாம், உடனே விற்க முடியாது. ஏன்னா இவ்வளவு நேரம் விற்கிறத பத்தி சொன்னா நகை வாங்கினா பொட்டிக்குள்ள மட்டும்தான். காரணம் என்னன்னா அதை அப்படியே ஒரு முதலீட போட்டு அதை அப்படியே முடக்கி வச்ச மாதிரி அது நடக்கும். பணத்தை அப்படியே ஸ்டேபிளா நிக்க வச்சிருங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு கையில பணம் இருந்தா அந்த பணத்தை செலவு பண்ண முடியாத சூழ்நிலைக்கு மாத்தி தரும். ஒண்ணு இல்ல, ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். ஏடிஎம்ல உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் இருக்கும். போய் ஏடிஎம் போட்டா அந்த ஏடிஎம்ல இருந்து பணம் வராது. உங்க பணம் ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கும். 10,000 ரூபாய் என்ன ஒரு 3,000 ரூபாய் தாயான்னு கேட்பீங்க, அந்த பணத்தை இப்ப அவர் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்ப உங்களுக்கு சிக்கல் பிடிச்ச மாதிரி ஒரு லாக்ல இருப்பீங்க நீங்க ஒழிய. ஏன் இவ்வளவு நெகட்டிவா எனக்கு பேசுறேன்னு கேட்டா, 8ஆம் அதிபதியோட உங்க ராசியாதிபதி நீதான். தந்தையாரோட உடல்நிலை ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதியோட உங்க ராசியாதிபதி இணைக்கும் முதல்ல என்ன வருது, தந்தையாரோட பாதிக்கும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி நீச்சமாகிறார் மாசி 15 தேதிக்கு மேல. அதாவது மாசம் ஆரம்பிக்கும் முதல்ல உங்களுக்கு ஒரு பாதிப்பும் தெரியாது. இந்த மாசம் 15 தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பாதிப்புங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். என்ன இது இவ்வளவு நெகட்டிவா இருக்கே? ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லாவே இருந்தாலும் நெகட்டிவான சூழ்நிலையை உங்களால உணர முடியும். வண்டியில நீங்க போயிட்டு இருக்கும் போதுல ஆக்சிடென்டே ஆனாலும் உங்களுக்கும் பாதிப்பா இருக்கலாம், வண்டிக்கும் பாதிப்பு கடுமையா இருக்கலாம். வண்டி போனா போயிட்டு போதும், நீங்க நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில இருங்க. ராசிக்கு 6ல உங்களோட செவ்வாய் பயணிக்கிறார். எதிரிகள்ட்ட எல்லாம் ஜெயிச்சிடலாம். எதிரிகள் விஷயத்துல, வழக்கு சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் ஜெயிச்சு வந்துருவீங்க. குடும்ப வாழ்க்கையில ரொம்ப குழப்பிக்கிட்டு போராட்டு கைக்கு வர பணத்துல ரொம்ப அடிப்படை தேவையான விஷயங்கள்ல இந்த நேரத்துல குழப்பங்கள் அதிகமா இருக்கும். அதனால பாத்துக்கங்க, சரியா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த கோர்ட்டு சார்ந்த விஷயங்கள், வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கடுமையா இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லாத்துலயும் ஜெயிச்சிருவீங்க. நான் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லல, நான் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய பொறுப்புகளை எடுக்கிற மாதிரி தன்மைகள் கொண்டு வந்துடும். உங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ், உங்க ராசியை குரு பாக்குறார் அப்படின்னா என்ன, கோயில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பொறுப்பு எடுப்பீங்க. இந்த நேரத்துல கோயிலுக்கு நான் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது வாங்குவீங்க. அந்த பொறுப்பு உங்களால இந்த மாசி மாசத்துல கரெக்டா கவனம் பண்ணி கொண்டு வர முடியாது. உங்களுக்கு பிளஸ் அந்த குரு ராசியை பாக்குறது மட்டும்தான். இந்த நேரத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு செவ்வாய் 6ல இருக்காரு. அதே மாதிரி ராசியை குரு கோயில் சார்ந்த பணியில இருக்கிறவங்களுக்கு, ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கு, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுல பாதிக்காது, சந்தோஷமாவே இருக்கலாம். சரியா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தான் தாயாரோட உடல்நிலை, தந்தையாரோட உடல்நிலை இதெல்லாம் கவனம் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு தான். அடுத்த இந்த விக்கிர சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமா இயங்கும் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா? ஆடு விற்கிறேன், மாடு விற்கிறேன், இல்ல வண்டி வாகனத்தை விற்கிறேன், இல்ல நான் ஒரு லேண்ட் இருக்கு அதை நான் விற்கிறேன், அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. புரோக்கர்ஸா இருந்தா, திருவோண நட்சத்திரக்காரர்களா இருந்தா உங்களுக்கு இது சாதகமான நேரங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற திருவோண நட்சத்திரமா இருந்தா உங்களுக்கு இது சாதகமான நேரங்க. மற்றபடி இருக்கிறது திருவோண நட்சத்திரக்காரங்க கவனமா இருங்க. சூரியன் பெயர்ச்சி அடுத்த பங்குனி மாசம் வர வரையுமே கொஞ்சம் கவனமாவே இருங்க.
வீண் வாதம், வீண் வம்பு, தேவையில்லா சண்டை இதெல்லாம் வேண்டாம். அப்படி யாராவது போட்டாங்கனாலும் கண்டும் காணாம போறது நல்லது. முடக்கம்ங்கிறது உங்களுக்குத்தான் இந்த நேரத்துல. சரியா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த நேரத்துல பிரச்சனையே இல்லாத இந்த அந்த மகர ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் பாதிப்பு இல்லைன்னே நான் நம்புறேன். காரணம் என்ன? வக்ர நிவர்த்தி அடைகிறார் நட்சத்திராதிபதி 6ஆம் இடத்துல. இத்தனை நாள் பிரச்சனையா இருக்கிற சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொண்டு ஜெயிக்கிற நேரத்துல வந்து நிக்கிறீங்க. நான் ஜெயிச்சிட்டேன். அந்த ராசியில 10வதுக்கு ராசியை குரு பார்க்குற அமைப்பு வந்து சாதகமா இயங்கும். போலீஸ் சார்ந்த துறையில இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒண்ணு பதவி உயர்வு கிடைக்கும், இல்லையா ஒரு ஷிஃப்டிங் நடக்கும். அதாவது இங்க இருந்து இங்க டெம்பரரியா மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடக்கும். அதனால ஒரு சாதகமான தன்மை. இல்ல கோர்ட்டு கேஸ்ல வக்கீலா இருக்கீங்களா, சாதகமான தன்மை. இல்ல நான் வந்து ஆயுதம் சார்ந்த பணி, ஆயுதம் சார்ந்த பணினா இப்ப இது ஆசாரி எல்லாம் ஆயுதம் உருவாக்குறவங்க தான். அவங்க இதுல இது பண்ணும் போதுல அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். சரியா? வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறதா இருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.